தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். 2025ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை யதார்த்த ஜோசியர் ஷெல்வி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். நமஸ்காரம். 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது? குரு பயிற்சி வாக்கியப்படி 11/5/2025, திருக்கணிதத்தில் 14/5/2025. 4 நாள் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ ஜோதிடர்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு. ஏன்னா ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸில் சனி பயிற்சி வந்ததுனால ஏற்கனவே மக்கள் பயங்கர குழப்பம். அதனால் நீங்கள் 11/5 வச்சுக்கினாலும் சரி, 14/5 வச்சுக்கினாலும் சரி, 4 நாள் இடைவெளியில் குரு பயிற்சி கண்டிப்பாக வந்துடுதுன்றது கரெக்ட். குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார், புதனுடைய வீட்டு. இந்த புதன் மிதுனத்துக்கு குரு எல்லாரும் எது வேணுமானு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு நெகட்டிவ்ஸை நிறைய கொடுப்பார். அதனால் அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களையும் பார்த்துக்கணும். உலகத்திற்கு பொதுவாகவே நிறைய பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாதகாதிபதி அவர் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் அந்த பேஸ் பண்ணி இப்போ சனி திருக்கணிதத்தின்படி மீனத்தில் இருக்க, சிம்மத்தில் கேது இருக்க, கும்பத்தில் ராகு இருக்க, மற்ற கிரகங்களை வச்சு தான் இந்த பலன். இதில் முதல்ல மேஷராசி, 3ஆம் இடத்தில் குரு. திருவெண்காடு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி. ஏன்னா ஒரு பயிற்சி வந்தாவே அந்த பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது திருவெண்காடு. திருவெண்காடு புதஸ்தலத்தில் குருவுக்காக போயிட்டு வந்த உடனே ஒரு 48 நாள் முன்னாடி போயிட்டு ஒரு 50 கிலோ 50 கிராம் நல்லெண்ணெய், இல்லை 50 கிராம் நெய், ஒரு 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் விபூதி குங்குமம் வாங்கிக்கணும். சுபகாரியெல்லாம் டக்கு டக்குன்னு மேஷத்துக்கு நடக்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. ஏன்னா கேது இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே சமயம் கண்டிப்பாக பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்களை படிப்படியாக தீரும். அதே போல் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை தீர்ந்தும். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கள் ரொம்ப நாள் சந்திக்காதவர்கள்லாம் சந்திப்பார்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதனால பிரிந்த தம்பதியினர் கூட ஒன்று சேர்வோம். திருமணத்தடை மேஷத்துக்கு மொத்தமாக நீங்குதான். 7.5 சனியில் ஜென்ம சனியில் இருக்கனால எழுத்தை பார்த்துக்கிறது அவங்க தலையெழுத்து. அதுக்கு உடற்பயிற்சி நம்மளும் கத்தின்னு தான் இருக்கும். இந்த குரு இருக்கிறனால பிபி சுகரையும் பார்த்துக்கணும். 3ஆம் இடத்தில் வருவதனால் அது இந்த ஏரியாவை டச் பண்ணும். லாபம் ஏற்படும். லாபம் விசேஷமாக காணப்படும். வெளியூர், வெளிநாடு, கடல் கடந்த பயணங்கள்லாம் இப்போ மேஷம் ரெடி பண்ணிக்கலன்னா எப்பயுமே ரெடி பண்ண முடியாது. ஏன்னா 11ஆம் இடத்தை ராகு இருக்கிற இடத்த குரு பார்க்குறது. லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, தீர்க்கமாக முடிவு எடுப்பீங்க. ஒரு சிலரை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. தெய்வ பலம் அதிகமாக வருமா. மேஷத்திற்கு தெய்வ தரிசனங்கள், மகான்கள் தரிசனம். தெய்வத்தை எப்படி மனித ரூபத்தில் தானே பார்க்க, அதுபோல் அந்த மனித ரூப தரிசனங்கள், ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற கோயில், ரொம்ப நாள் குலதெய்வ வழிபாடு, பெரியவர்கள் வழிபாடு, கோயில் திருப்பணிகள், ட்ரஸ்ட்டு வேலைகள், கோசாலா வேலைகள், பசுமாடு வாங்குவது, வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வாங்குவது என்று எல்லா விதத்திலும் இந்த குரு தைரியத்தை வர கொடுக்கும். தைரியம் கொடுத்தாவே மேஷத்துக்கு பெரிய பலம். கொஞ்ச நாள் அந்த தைரியம் கெட்டிருக்கும், அது மாறிடும். அடுத்து காலச்சக்கரத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிற ரிஷப ராசி, கஞ்சனூர் சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வருது விசேஷம். காது மூக்கு தொண்டை அலர்ஜி, பல்லு, கழுத்து வரைக்கும் பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இவங்க ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு வரும். அது நல்லது கூட இருக்கும். காஸ்மெட்டிக் சர்ஜரி கூட இருக்கும், ஏர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கும், ஃபேஷியல் ஏதாவது இருக்கும், இந்த ரொம்ப நாளாக முட்டி வலி ஏதாவது இருக்கும், அதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். அதாவது ஹாஸ்பிட்டல்லாம் போய் பயப்படுறதில்லை. அவங்களுக்கு மரண பயம் போகிறதுக்கு உண்டான அமைப்பை பெற்றுத்தரணும். ஒரு மரண பயம் போயிடுச்சு, ஒரு தேக ஆரோக்கியம் வந்துருச்சுனாவே அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல குரு பயிற்சி. அதை இன்றைக்கி கொடுக்கும். பழைய கடன்கள் பைசல் செய்யும். தொழிலில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய ராசியில் நான் பார்க்குறது ரிஷபம். அதில் எதுக்கு விசிட்டிங் கார்டு போடுவாங்கன்னா, நான் இந்த தொழில் பண்ணுறேன், இந்த படிப்பு படிக்கிறேன், இந்த உத்தியோகம் படிக்கிறேன், இந்த வியாபாரம் பண்ண போகிறேன், ஏற்றம் ஏற்பட போகுது,
ரொம்ப நாளாக கஷ்டம் இருந்தது மாறுறது. சனி வேறு 11ஆம் இடத்துல இருக்க போகிறார் 2.5 வருஷத்துக்கு. எல்லாமே இருக்கும். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ரிஷபம் மிக முக்கியமாக பார்க்கணும். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முடியாத விஷயத்தை முடித்து கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது. உறவினர் சொன்னாலும் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் சொன்னாலும் கவனமாக இருக்கணும். கோபப்படுறதை நிறுத்திக்கணும். முடிஞ்சால் வாயில் ரொம்ப பேசாமல் இருக்கிறதுக்கு பபுள்காம் போட்டுக்கிறதோ வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஏன்னா சக்குன்னு கோவம் வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு யாராவது கூட இருந்து ட்ரிகர் பண்ணுவாங்க. அதனால் ரிஷபம் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம். பழைய கடன்கள் பேசுவது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதெல்லாம் ரிஷபத்துக்கு காணப்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். விஷ்ணு காயத்ரி உங்களை பலப்படுத்தும். நாவடக்கம் நல்லது தரும். சரி சரி. அடுத்து மிதுன ராசி. மிதனத்துக்கு குருவானவர் ஜென்மத்துக்கு வரார். குரு தான் மிதனத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வரார். அப்போது என்னென்னா ஜென்ம குருன்றதுனால வனவாசம் கிடையாது. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம், வியாபார மாற்றம் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வைத்தீஸ்வரன் ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் பார்த்துக்கணும், ஆர்ட் பார்த்துக்கணும். ஆர்ட்டில் முழு செக்கப் பண்ணிக்கணும். 24 வயசான மிதன ராசிக்காரர்கள் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர் செக்கப். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஏற்றம் பெறும். பிள்ளைகள் ஏதாவது ஒரு மாய வலையில் இருந்தால், பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாதிப்பில் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவாங்க. பெற்றோர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். கணவன் மனைவியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் இருந்த பிரச்சனை தீரும். மனைவியாக இருந்தால் கணவனிடம் பிரச்சனை தீரும். பெற்றோரிடம் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. மிதனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஏற்றம் ஏற்படும். தொழில் நல்லா இருக்கும். குருவுடைய அமைப்பு ஜென்மத்தில் இருப்பதனால் டக்கு டக்குன்னு நல்லது பண்ணிக்கணும். யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய தோஷம் விலகுகிறது. பிதிர் தோஷம் விலகுகிறது. ஒரு வருஷத்துக்கு இந்த 2 தோஷம் இல்லாத சமயத்தில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை புத்துணர்வு ஏற்படுத்துவார். அந்த சமயத்தில் பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட் இறங்கினீங்கன்னா நல்லது நிறைய நடக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம். திருமணத்தெல்லாம் யோசிக்கவே கூடாது. இந்த சமயத்தில் பண்ணலாமா, செட்டில் ஆகிட்டு பண்ணலாமா, அதெல்லாம் செட்டில் ஆகிட்டு ஏன் செட்டில் ஆகுறது. அம்பானியை கேட்டால் கூட நான் இன்னும் செட்டில் ஆகலைன்னு தான் சொல்லுவார். மனம் எப்போவுமே செட்டில் ஆக விடாது. செட்டில் ஆகிறது எப்படின்னா நம்ம உயிர் போன பிறகு தான். ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் யோசிக்காது. இந்த டைமில் கல்யாணம் பண்ணலன்னா இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷம் தள்ளி போய்டும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சிலருக்கு 40வது கல்யாணம் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுபகாரியத்திற்கு மிதுனத்திற்கு அற்புதமான அமைப்பு. காலச்சக்கரத்தில் 4வது ராசியான கடகராசி. காலச்சக்கரத்தின் 4வது கடகத்துக்கு ஆலங்குடி குருஸ்தல் அற்புதமான பலனை தரும். முதுகு கால்வழி மிக கவனம். 12ல் குரு. அதனால் விரயங்கள் அதிகமாக இருக்கும். பொருள் விரயத்தை கவனமாக இருக்கும். பயணங்கள் சமயத்தில் உடைமைகள், கிரெடிட் கார்டுகள், தங்க ஆபரணங்கள், இந்த இதெல்லாம் நகைகள்லாம் ரொம்ப கல்யாணம்லாம் வந்தால் நம்மக்கிட்ட போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சுருக்கிக்கிறது நல்லது. இல்லைன்னா இமிட்டேஷன் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா பறிகுத்துட்டு பரிதவிக்கிறதோட உஷாராக இருக்கலாம். வேலையாட்களுடன் கோபம் தாபக்கூடாது. மரண பயம் நீங்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறது. அதனால் மரண பயம் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறுவார்கள். வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுகூடாது. திடீர் அதிர்ஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து டேக்கப் அதிகமாக ஆகக்கூடிய ராசியில் இந்த வருஷத்தில் நான் பார்க்குறது கடகராசிக்காரர்கள். புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சை பழ ஊறுகாய் தானம் கொடுக்க நல்லது நடக்கும். பழைய கடன்கள் பைசலாகும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்பு நிச்சயமாக நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் வரும். 9ஆம் இடத்தில் ஏற்கனவே சனி இருக்கிறதுனால பெரியவர்களுடைய தேகாரிக்கம் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். தர்க்கம் கூடாது. பெற்றோரிடம் தர்க்கம் கூடாது. அதே போல் 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் இவர் இருக்கிறார். யார்? கேது. அதில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டப்பட்டால் பெரிய கஷ்டமோ பெரிய சங்கடமோ ஏற்பட்டுவிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய ராசி கடகம்.
யோக பலங்களும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக ஏற்படும். திருமண தடைகள் எல்லாம் இருந்தாலும் குலதெய்வத்தை பார்த்தா அந்த திருமண சபையும் மாறும். சுபவிரியம் வர்றதுனால வீடு, நிலம், நல்ல காரியம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணக்கூடிய ராசியில் கடகம் வரும். கண்டிப்பாக சார். அடுத்து சிம்ம ராசி எப்படி இருக்க போகுது? காலச்சக்கரத்தில் சிம்ம ராசி அஷ்டம சனி இருந்தாலும் குருவுக்கு 11 லாபஸ்தானத்தில் குரு வர பூர்வ புண்ணியத்தை பார்க்குறது. ஒரு குரு பூர்வ புண்ணியத்தை பார்த்தா அந்த வருஷம் பயப்படக்கூடாது. எல்லாமே நல்லது இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதெல்லாம் தெரியும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, உத்தியோகத்தில் கவனமாக இருக்கும். அதில் நம்ம தான் இருக்கோம், நம்மளை விட்டால் வேறு யாரும் இருக்கும்லாம் அப்படி நினைவு. திடீர்னு மேலதிகாரிகளுக்கு மனம் மாறும். அதே போல் நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் வேலைக்காரர்களுக்கு மனம் மாறும். சரி, நான் ரொம்ப பிலிம் காட்டுறாங்க, நம்ம வேறு எங்கேயா போயிடுவோம்னு நல்ல வேலைக்காரர்கள் போயிடுவாங்க. அப்போ கஷ்டமாயிடும். ஸோ அந்தி வாகனத்தில் வித்தைகள் காட்டினால் வித்தைகளை மருத்துவமனையில் தான் போகும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் ஏற்படும். குரு பார்வை 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால் ராகுவால் இருந்த மனக்கலக்கம் போகும். காதல் அமைப்பில் கைகூடும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். பழக்க வழக்கத்தில் கணவனாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் தொலைதூர பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தான் ஏற்றங்கள் காணப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலம் காணப்படும். முதலீடுகள் தயாராகி வெல்லலாம். திடீர்னு அடிமை தொழிலிருந்து கூட திடீர்னு முதலாளி ஆகிடக்கூடிய அமைப்பு. சிறு தொழில் அதிகமாக முனைவோர்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர். திருநள்ளாறு செல்வது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் நர்வஸ் கவனமாக பார்த்துக்கணும். இதுதான் முக்கியம். அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது குரு பயிற்சி? திருக்கொல்லிக்காடு, திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பட்டி போகிற வழியில் திருக்கொல்லிக்காடு. ஏன்னா சனியுடைய அமைப்பு நமக்கு முக்கியமாக தேவை. குரு நல்லது பண்ணாலும் 10ஆம் இடத்தில் வரார். 4க்கும் 7 குறிவர். தொழிலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம், ப்ரமோஷன், இல்லைன்னா டிகிரேடு கூட வரும். நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து. தொழில் தர்க்கம் கூடாது. இன்னொரு தொழில் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு வியாபாரம் கிடைக்கிற வரைக்கும், இன்னொரு படிப்பு கிடைக்கின்ற வரைக்கும் இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படும். சிறிய கோபதாபம் பெருசாக்கும். பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. தொழில் ரீதியான சிறிய பதட்டம் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அதில் மட்டும் கவனமாக இருக்கும். மேலதிகாரிகள் தேவையில்லாத அவர்கள் விஷயத்தில் ஆலோசனை கொள்வது, கோபப்படுவதெல்லாம்னா தப்புன்னு தயவுதாட்சியம் இல்லாமல் பிரச்சனை பண்ணுவோம். வருத்தமாயிடும். குடும்பமும் தொழிலும் கவனம். ஆனால் 6இல் ராகு, அவரை குரு பார்க்கிறார். வெற்றி நிச்சயம். பண பிரச்சனை தீரும். கடன் அமைப்பு தீரும். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரரை போயிட்டு வருவது விசேஷமான அமைப்பு. சுவாச கோளாறு இல்லாமல் பார்த்துக்கணும். கேது ஜென்மத்திலேருந்து விலகிறது, இந்த டிப்ரெஷன் போயிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். 10இல் குரு இருந்த சமயத்தில் கூட கல்யாணம் நடக்கும். ஏன்னா தனம், குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்வையிடுவதனால். அதே போல் வெற்றிகள், அனுகூலம், ஜெயம், தைரியம், எதிரிகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும். சுமூகமான ஒரு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அவசரத்தனத்தில் மட்டும் முடிவுகளை எடுக்காத கன்னி பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். கடல் கடந்து அதிக தொழில் பண்ணக்கூடியதில் கன்னி வரும். அடுத்ததா துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி? திட்டை, தென்குடி திட்டை ராஜகுரு தரிசனம். அங்கே போயிட்டு வந்தாவே போதும். விபூதி குங்குமம் எடுத்துகிட்டு வந்தாவே போதும். காலு வயிறு அலர்ஜி பார்த்துக்கும். 9இல் குரு வரார். 9இல் குரு வந்தால் ஓடி போனவனுக்கே வாழ்க்கை வரும்னு அர்த்தம். எங்கே வீட்டை விட்டு நாட்டை விட்டு போனவனுக்கு 12 வருஷம் பொறுத்து திருப்பி அவங்க லைஃப் மாறும்னு அர்த்தம். எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். ஹெல்த்து பார்த்துக்கணும். சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. 6இல் வேறு சனி அடுத்த 2.5 வருஷத்துக்கு நல்லா இருப்போம்னு எத்தனையோ வாட்டி உங்கள் சனி பயிற்சியிலே சொல்லியாச்சு. நீங்கள் தான் அதை கேட்கும். நம்பிக்கை வேணும். மன அழுத்தம் தீரும். என்னை பொறுத்தவரைக்கும் ஜூன் 14க்கு பிறகு பெரிய அளவு பேசப்படக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வருவார்கள்.
பிள்ளைகளோட விஷயத்தில் பூர்வ புண்ணியத்தில் ராகு இருந்தாலும் குரு பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தேகாரக்கும் நம்பிக்கை பெறும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் அந்யோன்யம் ஏற்படும். லாபங்களும் அனுகூலங்களும் ஒன்று ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டம் தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்லது கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்கு கூடக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? துலா ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேணாம். பெற்றோர் பெரியோருடைய நலம், வீடு, அதுபோல் பூமி, மற்றதெல்லாம் ரொம்ப நாளாக பராமரிக்க இருந்தால் அது ஜம்முன்னு அது பூமிக்கு உயிர் வீடு வீடு ஜெகஜோதியாக வரக்கூடிய பிராப்தமெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் துளாராசிக்காரர்கள் இருப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை, வைத்தீஸ்வரன் 2 கோயிலும் போயிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் தலை சம்பந்தப்பட்ட, ஆர்ட் சம்பந்தப்பட்ட, கழுத்துக்கு மேல் தலை, இதயம் சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகளும் பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் குரு பணம் கொடுக்கறது, சுப செலவுகள், சுபபரியம். என்னை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க இருக்க வீட்டிலேயே சுபகாரியம் நடக்கும். பிள்ளையாக இருந்தாலும் குடும்பத்தில் எல்லாருக்கும் நடக்கும். அப்பாவாக இருந்தாலும் நடக்கும், அம்மா இருந்தாலும் நடக்கும், மாமா இருந்தாலும் நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க வீட்டில் நல்லது நடக்கும். அதே சமயம் இவர்களுக்கு தேகாரக்கும் ஒரு பிரச்சனை போடும். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசியில் விருச்சகம் நிச்சயமாக வரும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலையும் காப்பாற்றலாம். டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படும். கடன் வரும், ஆனால் சந்தோஷ கடனாக இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரக்கூடிய கடன் உங்களுக்கு ஆச்சரியம் தானே. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எதிர்பார்க்காத நிறைய விஷயம் நல்லது நடக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலம், உத்தியோக ரீதியாக அனுகூலம், வியாபாரத்தில் அனுகூலம், எடுத்த காரியங்களில் ஜெயம். செல்வாக்கு கூட கூட மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அதே போல் விருச்சகம் சந்திரன் நீச்சம். மெடிடேஷன், தேகாரைக்கும் வாழ்க்கை முழுவதும் முக்கியம். அதில் குறிப்பாக மெடிடேஷன், ஆழ்நிலை தியானம், இதிலெல்லாம் நீங்களே குருவாகி மற்றவர்களுக்கு வழிகாட்டினாதான் பெண்களுக்கு இந்த ஹார்மோன், மூட் ஸ்விங்கு, ஒரு மாதிரி டிப்ரெஷன், சலிப்பு தட்டுறது, இதெல்லாம் மாறும். இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக நல்ல ஆசிரியரும் நல்ல வழிகாட்டியும் கொடுக்க வைப்பார். அவங்கள பிடிச்சிக்கின்னு அப்படியே போயிடணும். உங்களை தாங்கி பிடிப்பதற்குன்னு ஒரு உறவோ ஒரு நட்போ வரும். அதை கெடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் வரக்கூடிய காலகட்டத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். பண விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் குரு பயிற்சி? கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம், வயிறு சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்துக்கணும். 6ல் அந்த குரு 7ல் போகிறார். உங்கள் ராசிநாதன் குரு ராசியை பார்க்குறார். ராசியை பார்த்தால், குரு பார்த்தால் போதும். சமசப்தமாக பாருங்கள். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். நிறைய நகை, நட்டு, வீடு, வாகனம், வண்டி, வாகனம் எல்லாம் மாற்றக்கூடிய ராசியில் தனுசு வரும். எப்படி ரிஷபம், துலாம் எல்லாம் நல்ல அனுகூலம் கொடுக்குறோமோ தனுசுக்கு அதை போல் முக்கியத்துவம் கொடுக்கும். முதலீடுகள் கண்டிப்பாக ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவார். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த மன கஷ்டங்கள் தீரும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அர்த்தாஷ்டம சனி என்பதனால் உடற்பயிற்சி நீங்கள் தான் எப்பவுமே நல்லா செய்யக்கூடியவர்கள். தனுசு மாதிரி உடற்பயிற்சி சிஸ்டமேட்டிக்காக செய்கிறவர்கள் இருப்பாங்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு 4-8 வருஷமாக அவங்க சரி கிடையாது. ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பாங்க. சலிப்பு வரும். ஏதோ அவங்கள யாருமே கவனிக்கலைன்ற மாதிரி ஃபீலிங்கெல்லாம் வரும். ஆனால் உண்மையாகவே அவங்கள தான் எல்லாரும் கவனிப்பாங்க. அவங்களுக்காக தான் நிறைய பேர் குடும்பத்திலும் நண்பர்களையும் தாங்குவார்கள். அதெல்லாம் இருந்தும் இவங்களுக்கு எல்லாத்துலேயும் முன்னுரிமை வரலேன்னு கோவப்படும். எப்பவுமே முன்னுரிமை நாட்டில் முதலமைச்சருக்கே கிடைக்காது. சில டைமில் அது கூட மாறும். அதுதான் பிரதமருக்கே கிடைக்காது. ஆனால் நம்மளை அப்படி வளர்த்திக்கக்கூடாது. கொஞ்சம் டவுன் இறங்கிட்டிங்கன்னா அதிக அற்புதம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். 3ல் ராகு, குரு வேற பார்க்குறார். பாஸ்போர்ட்டு, விசா கிசாலாம் எடுத்து வச்சுக்கணும். உள்ளூர் அதிகமான பயணங்கள், வெளியூர் அதிகமான பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். கணவனாக இருந்தால் மனைவியிடம் தகராறு இல்லாமல் வெள்ளை கொடி காட்டும். மனைவியாக இருந்தால் கணவனிடம் தகராமல் இல்லாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது தான் என்னை பொறுத்தவரைக்கும் தனுசுக்கு முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது.
பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள். மற்றபடி யோக பலன் அதிகமான அமைப்பு. பெண்களுக்கு வைரத்தை வாங்கலாமா, அது வாங்கலாமா, யூடியூப்பை பார்க்காம எது ஒன்றும் வாங்கலாம், வாங்கிக்கொள்ளும். வீட்டிற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இன்டீரியர்லாம் மாறக்கூடிய ராசி தனுசு. அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சி? திருவெண்காடு புதஸ்தலம் மிக மிக விசேஷமான அமைப்பு. முதுகு பகுதி, கல்வி பகுதி. 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வரார். எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனம், வழக்கு போன்ற பிரச்சனையில் கவனம், பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம். மற்றபடி எல்லாம் யோகம். தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும். 6ல் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வை விசேஷம் பார்வையாக 10ஆம் இடத்தில் பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் உயரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலத்தை பிராப்தத்தை ஏற்படும். சுபவரிய பிராப்தம் ஏற்படும். 12ஆம் இடத்தில் குரு பார்வை, 2ஆம் இடத்திலும் குரு பார்வை, ராகு இருக்கக்கூடிய வீட்டு. ஆனால் 8ல் இருக்கக்கூடிய கேது கவனம், நரம்பு கோளாறுகள் உருவாக்கிவிடும், ப்ரெஷர் அதிகமாக்கிவிடும். முதுகுக்கும் தலைக்கும் மிக கவனமாக இருக்கும். வாகனத்தில் வித்தைகளே கூடாது. ஹெல்மெட்டு, சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி போயிட்டு வருவதும் திருவெண்காடு பார்த்துட்டு வருவதும் 2 in 1 இருக்கும். பிள்ளையார்பட்டி அபிஷேக விபூதி குங்குமத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த பிள்ளையார் படத்தை வைத்து தினமும் ஒரு அகல் தீபம் ஏற்ற காரிய சித்தி மாலையை தினமும் 11 முறை போட்டு கொண்டு வர மரண பயமும் இருக்காது, எந்தவித பயமும் இருக்காது, டிப்ரெஷனும் இருக்காது. போனால் போகட்டும் என்ற நிம்மதி வரும். எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும். 7.5 சனி பரிபூர்ண நிவர்த்தி. தொட்டதெல்லாம் தொடங்கும். வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும். உயர்ந்த நிலைமைக்கு சிஓ, டைரக்டர் போன்ற நிலைமைக்கு வருவீர்கள். பணப்பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியத்தில் இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பான மகர ராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் மட்டும் ஐயாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சத்ரு, ரோகம், தேகாரோக்கியத்தில் கவனம். மறந்து கூட யாரிடத்திலும் சண்டை போடுவதற்கு, விளையாட்டு சண்டை கூட என்னை பொறுத்திருக்க கூடாது. ஓகே சார், விளையாட்டு விளையாடுங்கிறீங்க. அடுத்ததா கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? செங்கலூர் சந்திரன் கோயில் பிரமாதமான கோயில். எல்லாமே அனுகூலம் கிடைக்கும். வயிறு தான் பார்த்தோம். பிள்ளைகள் விஷயத்தில் 5ல் குரு. 5ல்னா பூர்வ புண்ணியத்தில் குரு. கண்டிப்பாக அபிராமி அந்தாதில் 40, 59, 75 படிக்கணும். குரு நிற்கிற இடம் தோஷமா. ஏன்னா குரு எங்கே நின்னாலும் அந்த இடம் தோஷம். 5ஆம் இடம் விசேஷம். ஆனால் 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறது. உங்களை பார்க்குறதால எல்லா விஷயமும் சுபிச்சோம். மரண பயம் போங்கும், தேகாரோக்கிய பொழுப்படும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்தாலும் வெளியில் வந்துடுவீங்க. வந்துட்டு அன்றாட பணிகளை நிம்மதியாக பார்ப்பீங்க. நீங்களும் அசையாமசைய பொருள் சேர்க்கை அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள். கும்பத்தில் இருப்பவர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக, முதலீடுகள் ரீதியாக, அஷ்டலட்சுமி கடாட்சம் ரீதியாக, ஆடையாபரண சேர்க்கை ரீதியாக அதிகமாக வாங்கக்கூடிய ராசி யார்? கும்பம். பணவரவுக்கு பிரச்சனையே இருக்காது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மறந்துட்டு இருப்பீங்க. உங்களை வீடேட்டி வந்து கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். எடுத்த காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூல பிராப்தம். எடுத்த காரியங்களில் ஜெயம். நீண்ட நாட்களாக இருந்த மரண அவஸ்தை போகும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும். பிள்ளைகளுடன் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய உறவினர் எல்லாத்துலையும் நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டும். அவர்கள் ஏதாவது சொல்லுவாங்க டிப்ரெஷனில், உடனே அட்வைஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு தான் டைம் சரியில்லையே. நீங்கள் போய் அட்வைஸ் சொன்னால் அவங்களுக்கு என்ன, இவங்களும் நமக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. அரவணைத்து கொள்ளுங்கள். தாயாக தந்தையாக இல்லை, நல்ல தோழனாக தோழியாக மாற வேண்டியது கும்பத்துக்கு முக்கியம். அபிராமி படிப்பதோ கேட்பதோ வாழ்க்கையில் முக்கியம். குலதெய்வ கோயில் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியம். குலதெய்வத்துக்கு போயிட்டு திங்களூர் போகிறது விசேஷம். காலச்சக்கரத்தின் கடைசி ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்க போகிறார் குரு? சூரியனார் கோயில் மிக முக்கியம். அந்த விநாயகரை பார்த்தாவே போதும். எல்லா கோயிலையும் நான் சொல்கிறேன். பசுனையோ நல்லெண்ணெயோ 50 கிராமோ 100 கிராமோ ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் கொடுத்து விபூதி குங்குமம் வாங்கினது. எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, ஸ்கிப்பிங், தோப்புக்காரணம் ஏதாவது ரூபத்தில். இல்லைன்னா வயிறு, இரத்த குழாய்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், கால், பாதம்லாம் கவனம். வாகனத்தில் வித்தைகளே கூடாதான். அதில் ரொம்ப முக்கியம். வாகனங்களில் இப்போ இந்த செல்ஃபோனை நோண்டிங்கன்னு ஓட்டுறது, இப்படி போட்டுறதுக்குள்ளே டப்புன்னு மாட்டிப்பீங்க. இல்லைன்னா உங்கள் வண்டிகளை யாராவது குழந்தைங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் எடுத்து ஓட்டி உங்கள் சொத்தே பிடிங்கி வச்சுருவாங்க.
நீங்கள் அதுக்கு ஜெயிலுக்கு போயிடுவீங்க. புள்ள தானே நல்லா ஓட்டுவான்லாம் வண்டி கொடுத்துடாதீங்க. லைசன்ஸ் இருந்தால் கொடுங்க. பொண்ணு தானேன்னு கொடுத்துடாதீங்க, மாட்டிப்பீங்க. ஏன்னா இதில் தான் அபகடம் வருமா. குருவானவர் 3லிருந்து 4 மரண பயம் நீங்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் தேகாரோக்கியத்தில் ஒரு குறை நிவர்த்தி ஏற்படும். அது மருத்துவ ரீதியாக சென்று தான் மாறும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோக அபிவிருத்தி ஏற்படும், வியாபார அபிவிருத்தி ஏற்படும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும், தடைகள் தவிடுபடியாக்கும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும், மனதில் இருந்த பாரங்கள் குறையும். 12ஆம் இடத்தில் குரு பார்வை ராகு இருப்பதனால், சர்ப கிரகங்கள் இருப்பதனால் ஞான மார்க்கம், தெய்வீக மார்க்கம், திருப்பணிகள், ஆலய வழிபாடுகள் எல்லாம் ஏற்படும். டக்கு டக்குன்னு நல்ல காரியம் நடக்கும். ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஏற்றத்திற்கு உண்டான அனுகூலமான காலகட்டம். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல 6ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கிற சர்பகிரக தோஷம் நீங்கும். அதே போல் சூரியனார் கோயிலுக்கு வருவது விசேஷம். குருவானவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதி. உங்கள் வீட்டுக்கு தான் சனி விருந்தினராக வந்திருக்கார். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை நீங்கள் சரியாக இருந்தால் அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தருவார். அந்த நம்பிக்கையில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எந்த மாற்றம் விரும்பினாலும் நிச்சயம் நடக்கும். விசிட்டிங் கார்டு போடுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார். இவ்வளோ நேரம் 12 ராசிக்காரர்களோட மனபாரத்தை குறைச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்வில் சந்திக்கிறேன் சார். இதுவரை டிபேட் டிவைன் நேயர்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய டிபேட் டிவைன் குழுவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, எல்லோருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.